மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். இன்று எங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பது எப்படி என்ற விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 4 முக்கியமான விடயங்களை நான் இங்கு சொல்ல இருக்கின்றேன். இவற்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சேலஞ்ச், ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைத்து கொண்டு வர வேண்டும். முக்கியமாக உதாரணமாக நாங்கள் சொன்ன போனால் சீனி சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், 1 மாதத்துக்கு சீனி சாப்பிடாமல் இருங்கள் என்று சொன்னால் அது கஷ்டம். முதல் என்ன செய்ய வேண்டும்? 1 கிழமை அல்லது 3 நாட்களுக்கு முதலிலே நாங்கள் அதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அதன் பிற்பாடு 1 கிழமை, அதன் பிற்பாடு 2 கிழமை, அதன் பிற்பாடு 3 கிழமை என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். 4 முக்கியமான பொருட்கள் எங்களுடைய இருதயத்திற்கு உதவாது. அவை எங்களுடைய இருதயத்திற்கு நஞ்சை ஏற்படுத்தக்கூடியது. முதலாவது என்ன? உங்களுக்கு தெரியும், சிகரெட். இது உலகம் முழுவதும் தெரிந்த விடயம். அனைத்து சிகரெட் பெட்டிகளிலும் கூட இது எழுதப்பட்டிருக்கின்றது. சிகரெட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், சிகரெட் ஸ்மோக்கிங் காசஸ் ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி எல்லாம். இது சிகரெட் குடிப்பது புற்றுநோய் ஏற்படுத்தும், சிகரெட் குடிப்பது இருதய நோய் ஏற்படுத்தும் என்று சொல்லி எல்லா சிகரெட் பெட்டிகளிலும் எழுதியிருக்கின்றது. ஆனால் இன்று சிகரெட் பிடிப்பவர்களின் அளவு மிகவும் அதிகமாக இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் முதலிலே சொன்னது போல இந்த சவாலை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நாளிலே 10 சிகரெட் குடிப்பவர்கள் இன்றையிலே இருந்து அதை 8 ஆக்குங்கள். பிறகு 1 கிழமைக்கு பிற்பாடு அதை 6 ஆக்குங்கள். பிறகு இன்னொரு கிழமைக்கு பிற்பாடு 4, இன்னொரு கிழமைக்கு பிற்பாடு 2 ஆக்கி கடைசியிலே அப்படியே ஒன்றும் குடிக்காமல் 1 கிழமைக்கு இருங்கள். பிறகு அதை நீங்கள் இன்னொரு கிழமைக்கு தொடருங்கள், இன்னொரு கிழமைக்கு தொடருங்கள். எனவே இது மிகவும் முக்கியமான ஒன்று. முதலாவது, எங்களுடைய இருதயத்துக்கு தீங்கிழைக்கக்கூடியது சிகரெட். அது சுருட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு போதைப் பொருளாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், குஷா இருக்கலாம், ஏதாவதாக இருக்கலாம். இவையெல்லாம் உடலுக்கு தீமையானதே. எனவே இருதயத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலிலே சிகரெட்டை நிப்பாட்ட வேண்டும். இரண்டாவதாக ஆல்கஹால், மதுபானம். இப்போது ஒரு தவறான கருத்து எல்லா இடமும் பரவுகிறது என்றால் என்னவென்றால், மதுபானம் உடலுக்கு நன்மையானது, ஒரு கொஞ்சம் சாராயத்தை குடித்தால் உடலுக்கு நன்மை, அது எங்கள் இருதயத்தை பாதுகாக்கும் என்று. அப்படி அல்ல. மதுபானம், ஆல்கஹால் என்பது 100க்கு 100% நிப்பாட்டப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும். இதை நான் முதலிலே சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வாருங்கள். அண்மையிலே கூட எனக்கு ஒரு வெளிநாட்டில் இருந்த ஒரு அழைப்பு வந்தது. என்னுடைய நண்பர் நான் சொன்னார், கிருஷான், நான் இந்த மதுவுக்கு அடிமையாகி விட்டேன், 1 மாதம் 2 மாதம் குடிக்காமல் இருப்பேன், ஏதாவது ஒரு திருநாள் அல்லது பார்ட்டிக்கு போனால் குடிக்க தொடங்கினேன் என்றால் மயங்கி விழு மட்டும் குடிப்பேன் என்று சொல்லி. இதுதான் அனைவருக்கும் இருக்கிற, பல பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதே போல தான் நான் சொன்னது போல இந்த சவாலை ஏற்று 3 நாள் 6 நாள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு போக வேண்டும். ஒரே அடியாக நாங்கள் நிப்பாட்ட வெளிக்கிட்டோம் என்றால் அது பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது ப்ராக்டிக்கலி, அதாவது நடைமுறையிலே அது ஒரு கஷ்டம். புத்தகத்திலே சொல்லலாம், ஸ்டாப் ஸ்மோக்கிங், ஸ்டாப் ட்ரிங்கிங், நிப்பாட்டுங்கள், சாராயம் குடிப்பதை நிப்பாட்டுங்கள், சிகரெட் குடிப்பதை நிப்பாட்டுங்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே அது மிகவும் ஒரு கஷ்டமான வேலை அதை செய்வதற்காக. என்றபடியாலே முதலில் சிகரெட், இரண்டாவது ஆல்கஹால், மூன்றாவதாக இந்த சாஃப்ட் ட்ரிங்க், மென்பானங்கள், பழச்சாறுகள். உங்களுக்கு தெரியும், இப்போது இந்த பழச்சாறுகளிலே ஃப்ரக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு வெல்லம் இருக்கின்றது. ஃப்ரக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு வெல்லம், குளுக்கோஸ் மாதிரி ஒரு வெல்லம் இருக்கின்றது. இந்த வெல்லம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரலுக்கு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே ஒரு பழச்சாறு குடித்து ஈரல் பாதிக்கப்படலாம்,
அதே போல சாராயம் குடித்தும் ஈரல் பாதிக்கப்படலாம். ரெண்டுமே ஒன்று. எனவே இந்த பழச்சாறும் சாராயம் ஆல்கஹாலும் ஒரு நிலைமையில தான் இப்போது இருக்கின்றது. எனவே தயவு செய்து இந்த கடைகளில் விற்கப்படுகின்ற பழச்சாறுகள் ஃப்ரூட் ஜூஸ் என்று சொல்லுவோம், அதை முற்றிலுமே நீங்கள் நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். ஒன்று, இது ஈரலுக்கும் கூடாது, அதே நேரத்தில் இருதயத்துக்கும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த பழச்சாறுகளிலே சரியான அளவு சீனி, சுகர் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இவை கூட எங்களுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மூன்றாவதாக சாஃப்ட் ட்ரிங்க், பழச்சாறுகள். அதே நேரத்திலே பல வகையான மென்பானங்கள் உங்களுக்கு தெரியும் கடைகளிலே விற்கப்படுகின்றது. இவையெல்லாம் பெரிய பயங்கரமானவை. அண்மையிலே கூட ஒருவர் எனக்கு சொன்னார், ஒரு இடத்திலே ஒரு பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு மென்பானத்துக்குள்ளே 2 ஆணிகளை போட்டு, ஆணிகள் நெயில் என்று சொல்லுவோம், போட்டு 2 கிழமைகள் வைத்திருந்த போது அந்த ஆணிகள் அப்படியே கரைந்து விட்டதா. எனவே இந்த மென்பானம் எங்களுடைய வயிற்றுக்குள்ளே சென்று எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த மென்பானங்கள் மிகவும் தீமையானது. எவ்வாறு ஒரு இரும்பு ஆணி கரையுதோ அதே போல எங்களுடைய வயிற்றை கூட அப்படியே கரைத்துவிடும். எனவே சாஃப்ட் ட்ரிங்க், மென்பானங்கள் நிப்பாட்டப்பட வேண்டும். இன்று உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் சூடாகி வெப்பமாகி இருக்கின்றது. எனவே வெளியிலே போயிட்டு வந்த உடனே மென்பானங்களை குடிக்க எங்களுடைய பிள்ளைகள் தலைப்படுகிறார்கள். அவையெல்லாம் குறைக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். 4ஆவதாக என்ன? கோதுமை மா, வீட் ஃப்ளவர் அல்லது ரிஃபைன்டு ஃப்ளவர். கோதுமை மா அல்லது சுத்திகரிக்கப்பட்ட மா, கோதுமை மா. உங்களுக்கு தெரியும், இது உடலுக்கு மிகவும் தீமையானது. ஏனென்றால் இந்த மாவிலே இருந்து வெளியேறுகின்ற இந்த ரசாயன பொருட்கள் போய் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற குடல், நரம்புகள், நாடிகளிலே அப்படியே படியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு இவை படிகின்ற போது அந்த நாடிகளினுடைய விட்டம் அளவு குறைவடைந்து அதன் மூலமாக இரத்த ஓட்டம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியினால் இந்த வீட் ஃப்ளவர், நாங்கள் சொல்லுவோம் கோதுமை மா என்று சொல்லுவோம், முற்றிலுமே நிப்பாட்ட வேண்டும். நாங்கள் சொல்வோம் இந்த பேக்கரி ப்ராடக்ட், வெதுப்பக பொருட்கள். பேக்கரி ப்ராடக்ட்ஸ் என்றால் பால், கேக், பிஸ்கட், மூன்றுமே சாப்பிடாமல் நாங்கள் குறைக்க வேண்டும். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம், கேக், பிஸ்கட், அதே நேரத்திலே பால். உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுடைய நாட்டிலே பொறுத்த மட்டிலே, இலங்கையை பொறுத்த மட்டிலே பான் எல்லாம் பெரிய வீக்கமாக இருக்கும். ஏனெனில் அதுக்குள்ளே நாங்கள் ஈஸ்டை போடுவோம். சில ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளிலே என்ன செய்வார்கள், பான் எல்லாம் தட்டையாகத்தான் இருக்கும். ஏனெனில் அங்கு ஈஸ்ட் போடப்படுவதில்லை. இந்த ஈஸ்ட் ஏற்கின்ற போதும் எங்களுடைய உடலுக்கு தீமை ஏற்படுத்துகின்றது. என்றபடியினாலே கூடுதலாக அளவு இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ், பான், பிஸ்கட், கேக்கை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மேலே இருக்கிற மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்திலே நேரடியாக ஏதாவது தகவல்கள் தேவை என்றால் தொடர்பு கொள்ளலாம். 0094 777 35 62 45. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.